அதிக வட்டி தருவதாக கூறி ஆருத்ரா நிறுவனம் ரூபாய் 2438 கோடி மோசடி செய்த வழக்கில் 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. ஆருத்ரா கோல்ட் மோசடி தொடர்பாக மொத்தம் 15 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிஆர்பிஎஃப் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மொத்தம் 15 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் கூடுதலாக இடம் அதிகரிக்கும் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக, ஒரு வருடங்களுக்கு முன்னதாக ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி அதிக வட்டி தருவதாக கூறி பல பொதுமக்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்தனர். குறிப்பாக 2438 கோடி ரூபாய் அளவுல இந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனம் மோசடி செய்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேர்ல தீவிரமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில மொத்தம் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இதன் உரிமையாளரும் துபாய் நாட்டுல கைது செய்யப்பட்டார். அவரை அழைத்து வரக்கூடிய பணியிலையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த வழக்குல அவர்கள் வெளிநாடுகள்ல முதலீடுகள் பல பணத்தை செய்திருப்பதால அது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விசாரணையின் போது. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகிறார். இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும் இவர்கள் வெளிநாடுகள்ல இந்த பாதிக்கப்பட்டவர்களோட பணத்தை முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இதுல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணங்கள்ல தான் இந்த விசாரணை நிகழ்த்தி வருகிறது. அதன் பேர்ல தான் இன்றும் சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மடிப்பாக்கத்துல நடைபெற்று ஒரு தனியார் குடியிருப்புல நடைபெற்று வருகிறது. அந்த பானுமதி என்பவரோட வீட்டுல தான் நடைபெற்று வருகிறது. இவரது மகன் மோகன் என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக இந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனத்துல நிர்வாகியாகவும் ஒரு இயக்குநராகவும் செயல்பட்டு வந்திருப்பதும், ஏற்கனவே இவரது வீட்டுல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய நிலையில அடுத்த கட்டமாக மீண்டும் தற்போது இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அவரை அழைத்தும் இந்த விசாரணை நிகழ்த்தப்படும் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.